வணக்கம் தோழமைகளே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த சீரியஸ் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஆனால் 2-3 காணொளிகளில் அதை முடித்து விடலாம் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் அது தொட நீண்டு கொண்டே இருக்கிறது. பார்வையாளராக இருக்கக்கூடிய தாங்களும் அதற்கு மிகப்பெரிய ஆதரவினை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த தலைமுறைக்கு இல்லாத ஒரு செய்தியைத்தான் தற்போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் வயதுக்கு உட்பட்ட, என் வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் எல்லோருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றின பாசிட்டிவ் நெகட்டிவ் கருத்துக்களை எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் இந்த அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு இது தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. பத்திரிகைகளும் அது சம்பந்தமாக எழுதியது இல்லை. ஆனால் இன்று வரை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இணையாக ஒரு நிகழ்ச்சி வேறு எந்த தலைவருக்கும் நடப்பது இல்லை. தற்போது தமிழக முதல்வராக இருந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் இன்னும் வரக்கூடிய காலத்திலும் அது நடக்கும். ஏனென்றால் அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இன்னும் அப்படியே இருக்கிறது. மிகவும் கட்டுக்கோப்பாக, பட்டுப்போகாமல் ஒரு தலைமை பண்பை பாதுகாத்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் சொல்லுகிறேன். சரி, எம்ஜிஆர் அவர்களுடைய தொப்பிக்கும், எம்ஜிஆர் அவர்களுடைய கண்ணாடிக்கும், எம்ஜிஆருடைய இயக்கம், பெயர் எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறத நாம் பார்த்தோம். ஆனால் இன்றும் எம்ஜிஆர் 1987 டிசம்பர் 24 மறைந்த பிறகு அவர் அண்ணா சதுக்கத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை மெரினா கடற்கரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா சதுக்கத்திற்கு பக்கத்தில் வைத்தார்கள் அவருடைய உடலை. இன்றும் பட்டிக்காடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னை வந்தார்கள் என்று சொன்னால், உண்மையை சொல்லப்போனால் அண்ணா சமாதிக்கு செல்கிறவர்கள், எம்ஜிஆர் சமாதிக்கு செல்லுகிறவர்கள் அத்தனை பேரும் 2 இடங்களுக்கும் நீக்கமற போய் வருவார்கள். அதுதான் திராவிட இயக்கத்திற்கும் இந்த அடித்தட்டு மக்களின் மனதில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பை போற்றுவதற்குமான ஒரு. அதில் என்ன நடக்கும் என்று கேட்டால், இந்த மக்கள் அனைவரும் போய் அண்ணா சமாதியை பார்த்துவிட்டு அண்ணாவை வணங்கிவிட்டு வருவதை பார்த்திருப்போம். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய கல்லறையில் ஒரு மரபினை வைப்பார்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் கேட்டிருக்கிறேன். ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய செய்திகள்லேருந்து, நான் சென்னை போய் வந்ததுலேருந்து ஒரு முறை தான். அதுக்கப்புறம் நம்ம கேட்டது, ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு எல்லாம் வரலாறு தெரியும். அதனால் நான் அது உள்ளே போனதில்லை. என்ன நடந்துக்குன்னு கேட்டால், அந்த கல்லறையில் போய் எம்ஜிஆரை பார்த்து வணங்குபவர்களோட அடுத்து செய்யக்கூடிய காரியம், கல்லறையில் காது வைத்து கேட்பார்கள், உள்ளே எம்ஜிஆரின் வாட்சி இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று. இது உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு மாண்பு கிடைக்காது. அறியாமைன்னு கூட இருக்கலாம், அறியாமைன்னே இருக்கட்டுமே. ஒரு மனிதர் இறந்த பிறகு அவரை ஒரு பாக்ஸில் வைத்து, சந்தன பேழையில் வைத்து, அதை மூடி, அதற்கு மேல் உப்பு போட்டு, அதற்கு மேல் சில சாந்தமான நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா திருநீர்களில் போடுவாங்க. திருநீர்களில் போட்டு மென்மையான மணல் போட்டு அதுக்கு பிறகு தான் மூடுவாங்க. 6 அடி குழி தோண்டி எல்லாம் மூடின பிறகு அதுக்கு உள்ளே இருந்து அந்த வாட்சி சத்தம் கேட்கிறதா என்பது எம்ஜிஆர் அவர்களின் இதயம் துடிக்கிறது என்பதை போல் உணர்ந்து கிராமத்து மக்கள் அல்ல, நகரத்து மக்களும் அந்த காரியத்தை செய்வது உண்டு. சரி, எம்ஜிஆர் அவர்களுடைய அப்போ சொல்லும்போது அந்த வாட்சி சத்தம் இருக்கு இல்லையா. ஆனால் எம்ஜிஆர் ஃபேவரைட்டான ஒரு படம் இருக்கும். அந்த இதில் வாட்சி மட்டும் துண்டாக தெரியும். அது எப்படி, நான் அந்த இதில் அட்டையில் போடுறேன் பாருங்கள். அதில் தன்னுடைய ஃபுல்கன் சட்டையிலேருந்து கையை இப்படி வச்ச மாதிரி இருக்கும். அதில் வாட்ச் தெரியும், இந்த மாதிரி வாட்ச் தெரியும். அப்படி அந்த வாட்ச் மட்டும் க்ளோஸ்அப்பில் இருக்கும். அந்த வாட்ச் ரோலக்ஸுங்கிற வாட்சுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ யார்கிட்ட இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த வாட்சை வைத்திருப்பவர் இன்னும் திரைத்துறையில் இருக்கிறார். அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வாட்ச் அவர்கிட்ட தான் இருக்குது. அது யாருன்னு கேட்டால் கங்கை அமரன், இளையராஜா அவர்களின் உடன் பிறந்த தம்பி. பாரதி ராஜா அவர்கள் மூலமாக கவிதை எழுத அறிமுகப்படுத்தப்பட்டு பாரதி ராஜா அவர்களின் செல்லப்பிள்ளையாகவே வளர்க்கப்பட்டு வந்த கங்கை அமரன் வீட்டில்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டியிருந்த வாட்ச் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். இதுதான் உண்மை. சரி, அந்த வாட்சை எப்படி கொடுக்குறாரு அவர்? எங்க சென்டிமெண்ட்டாக ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு கை கொடுக்க மாட்டாங்க.
அவனுடைய மூச்சு காத்து கூட பக்கத்தில் படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அணிந்து இருக்கக்கூடிய உடைகள், நான் போன காணொளியில் சொன்னேன் இல்லையா, கொள்கை ரீதியாகவும் தன்னுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சட்டை தன் மேல் பட்டு விடாதா என்று காத்திருந்தவர்களுக்கு மத்தியில் அதே பாரதி ராஜா, அதே கங்கை அமரன், அதே இளையராஜா பக்கத்தில், ஆனால் தன்னிடம் போட்டிருக்கக்கூடிய அந்த வாட்சு கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லாருக்கும் வராது. நீங்கள் பணத்தை அள்ளி அள்ளி தானம் கொடுத்துடலாம். தன்னுடைய உயிரை தானம் கொடுத்தவர்கள் ஒன்றாக இருக்காங்க இலக்கியத்தில் கர்ணன் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். நீங்கள் படம் பார்த்தாலும் சரி, இல்லை கம்பராமாயணம் நீங்கள் படித்து வந்தாலும் சரி, நீங்கள் பாரதத்திலும் பார்த்தாலும் சில தான செயல்கள் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். நீங்கள் தானம் கொடுத்தால் நீங்கள் அதுக்கு ஈடு இணையான பொருளே எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. தானத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. அதனால் தான் கண்ணாய் கொடுத்தால் கூட கண் தானம் என்று சொல்லுவார். அது தானமானா பிற எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடியது தான் தானம். எதிர்பார்ப்பு இருந்து கொடுக்கறது அது விற்பனை, காசுக்கு கொடுக்கறதா மாறிடும். அது தானத்தின் பொருள் வராது. அதாவது அந்த இலக்கிய புராண காட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது என்னவென்று கேட்டால், கர்ணன் கொடுத்து தன் வாழ்நாள் முழுவதும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கர்ணனுக்கு இக்கட்டான ஒரு சூழல் வருகிறது. குருஷேத்திர போரில் கர்ணன் இறக்கக்கூடிய நிலைமை, தன் உயிர் போகக்கூடுது, துடித்து கொண்டிருக்கிறான் கர்ணன். நான் என்ன தவறு செய்தேன்? தன் தாயை கூட நான் பார்க்க முடியாத நிலையில் நான் சாகிற நிலைமைக்கு வந்துவிட்டேன் என்று உயிர் போகக்கூடிய நேரத்தில் அந்த இடத்திற்கு கிருஷ்ணன் வருகிறான். கிருஷ்ணன் கர்ணா, நீ யார் யாருக்கோ கேட்டதெல்லாம் கொடுப்பியாமே, நான் கேட்டதை எனக்கு கொடுக்குறியா? ஒன்று என்ன செய்யலன்னு கேட்டான். என்கிட்ட ஒன்றும் இல்லையப்பா, இன்னும் நான் சிறிது நேரத்தில் நான் சாகப் போகிறேனே, என்னிடம் இப்பொழுது நீ கேட்டு விட்டாயே, கொடுப்பதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்ணன் கேட்கும்போது, ஏன் நீ செய்த புண்ணிய தானங்கள் இருக்குதுல்லன்னு கேட்டார். அப்போ கர்ணன் அந்த பூலோகமே மலர்கிறதை போல் சிரித்ததாக பதிவு செய்திருக்கிறார்கள். சிரித்து, அடேப்பா, என்னிடம் இல்லாததை நீ கேட்டு விடுவாயோ என்று நினைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிர் போகும்போது வரக்கூடிய அந்த ரத்தத்தின் கையோடு எடுத்து ரத்தத்தை அந்த தானத்தை கொடுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் போகிறாரு. கல்யாண நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் போகிறார். அப்போது அந்த இடத்தில் கங்கை அமரன் ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. அது யார் நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலதிபர் அப்துல் ரஹ்மானோட நிகழ்ச்சி. அந்த அப்துல் ரஹ்மான் யார் அப்படின்னு கேட்டால், உலகம் சுற்றும் வாலிபனுக்கு அவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணவர். அவருடைய திரைத்துறையில் புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். அந்த படத்திற்கு ஃபைனான்ஸ் பண்ணவர் தான் அப்துல் ரஹ்மான்கிறவர். அவர் வீட்டு திருமணத்துக்கு தான் கங்கை அமரன் இசை நிகழ்ச்சி. அவர் முதலமைச்சர் ஆன பிறகு பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளில் இடை நிகழ்ச்சிகளாக இதை கலந்து மணமக்களை வாழ்த்தி செல்வதுதான் பொருள். இப்போது எம்ஜிஆர் வந்துட்டார், உட்காந்தாச்சு, வாழ்த்தியாச்சு, முடிஞ்சது. எம்ஜிஆர் கிளம்பக்கூடிய நேரம் கங்கை அமரன் ஓடி வராப்புல, தலைவரே, நான் பாடல் கச்சேரி பேசுகிறேன், ஒரு 2 பாட்டு கேட்டு போங்களேங்க. நேரம் ஆச்சேப்பா, நான் போகணுமேப்பா. யார் இது? எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாங்க. இல்லை தலைவரே, நீங்கள் 2 பாட்டு கேட்டு போனால் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் இல்லையா, என்னுடைய இசை கச்சேரி நீங்கள் கேட்டிங்கன்னா. சரி, எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்குறாரு. என்ன ஒரு அப்படின்னு வாட்சி பார்க்காப்புல கங்கை அமரன் கையில் வாட்சி இல்லை. அப்படியான பாட்டு இல்லை தலைவரே, ஒரு 1 மணி நேரம் நடக்கும் அப்படிங்கிற. ஒரு மணி நேரம் தான், உங்களுக்கு போதுங்கிற டயத்தை கேட்டு போங்க அப்படின்னு. அப்படி வாட்சை பார்த்து கையில் வாட்ச் இல்லைன்ன உடனே ஒரு மாபெரும் ஒரு தலைவர் பாருங்க, அப்படின்னு கையில் பார்க்குறாப்புல டயத்தை பார்க்குற கங்கை அமரன் கையில் வாட்ச் இல்லை. 2 கையும் எடுத்து எம்ஜிஆர் எடுத்து அப்படி தூக்கி பார்க்குறாரு. இந்த கையும் பார்க்குறாரு, இந்த கையும் பார்க்குறாரு. இதை உள்ளதை உள்ளபடி கங்கை அமரன் பதிவு செய்திருக்கிறார். அப்படியே 2 கையும் பார்த்த உடனே கையில் வாட்ச் ஒன்றும் பேசவே இல்லை. அப்படியே அவர் கையில் வலது கையில் இருக்கக்கூடிய அந்த வாட்சை அப்படியே கலட்டி அப்படியே கங்கை அமரன் கையில் அந்த வாட்சை மாற்றி விட்டுட்டு, போப்பா போய் கச்சேரி நடத்துப்பாங்க. யோசித்து பார்க்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், தானம் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால், பொருளின் மதிப்பு கண்ணுக்கு தெரியாது என்று நான் படித்திருக்கிறேன். அதன் விலை கண்ணுக்கு தெரியாது. கொடுக்கன்னு நினைச்சிட்டா கொடுத்துடணும். அதை கணக்கு போட்டு செய்வதன் அது வரவு செலவு கணக்கோட போய்விடும்.
கையை பார்க்குறாரு. அவர் கையில் எவ்வளோ பெரிய, இன்னைக்கு அண்ணாமலை கையில் கட்டியிருக்கக்கூடிய வாட்சி மதிப்பு 5 லட்சம் ரூபா. அந்த வாட்சிக்கு பில்லு கொண்டு வரணும்னு ரஃபேல் ஃப்ளைட்டோட அந்த உதிரி பாகத்திலிருந்து செய்யப்பட்டது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். சாதாரண ஒரு அண்ணாமலை கையில் கட்டியிருக்கக்கூடிய வாட்சின் மதிப்பு 5 லட்சம் ரூபாய். இன்னைக்கு வரைக்கும் பில்லு கொடுக்கல. கொண்டு வரேன் வெளிநாடு போனவன் இன்னைக்கு வரைக்கும் வந்து கொடுக்கல. அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையாகி விட்டது. அதை நீங்கள் நாங்களும் செஞ்சால் நேரம் மாட்டியிருப்போம். அது ரஃபேல் வாட்சில் ரஃபேல் ஃப்ளைட் இருக்கு இல்லையா, அந்த உதிரி பாகத்திலிருந்து செய்யக்கூடிய வாட்ச். இது மாதிரி 5 லட்சம். டேக்ஸ் கட்டியிருக்கீங்களா தெரியாது, பில்லுங்க தெரியாது. கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதித்து மக்கள் மத்தியில் நிரந்தரமாக இடம்பெற்றிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கையில் கட்டியிருக்கக்கூடிய வாட்சின் மதிப்பு என்ன இருக்குன்னு யோசிச்சுப்பார். பார்க்கும்போது அவன் கையில் இல்லை, அப்படியே தன் கையில் இருக்கிறத உருவி போ பாட்டுக்கு வச்சிருந்தார். நடத்துங்க. இதை பாவு சண்முகம் அமைச்சராக இருக்கும்போது சொல்லியிருக்கிறாராம். அவருக்கு பிடிச்சது செஞ்சிட்டீங்க அப்படின்னா, அவர் நினைச்சது நடந்துருச்சுன்னு சொன்னால் அந்நேரம் அவருக்கு என்ன இருக்குதோ அதை அப்படியே அள்ளி கொடுத்துருவார். அது இல்லைன்னாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த எண்ணம் யாருக்கு வரும்? வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை தூக்கி வெளியே போட்டால் வெளியில் இருக்கக்கூடிய பொருளை ஒருவன் தூக்கி கொண்டு போய் விற்று காசாக்கக்கூடிய இந்த நிலைமையில், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தூக்கி வெளியே போட்டால் அந்த பொருளை தான் வீட்டுக்கு கொண்டு போய் வைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் வாழும் இந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஈகை குணம் இருக்கு இல்லையா, கொடுக்குற ஈகை குணம், அதான் நான் சொன்னேன். தான் சொத்துக்களை எல்லாம் ஊனமுற்றவர்களுக்கு மட்டுமல்ல, கண் பார்வையற்றவர்களுக்கு, காது கேட்காதவர்களுக்கு, வாய் பேச முடியாதவர்களுக்கு எழுதி வைத்து போன அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரன் தன்னிடம் இருக்கிற பொருளை எல்லாம் அள்ளி 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 கொடுத்தார். கமலஹாசன் நடிகர் கமலஹாசனோட பொண்ணுக்கு கூட அவருடைய அப்படியே அந்த தங்க நகைகள் அள்ளி கொடுத்ததா நம்ம பேசியிருக்கிறோம். தான்கிட்ட எது இருக்கிறதுன்னு வச்சுக்கிறதுங்கிறது, வாழ்வை எளிமையாக அவர் பார்த்து கொண்டார். அதுதான் அவர் மரணம் அடைந்தும் நீங்கா புகழுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அவர் செய்த தானம் ஆட்சி முறைங்கிறது 2வது. எளியவர்களுக்கான ஆட்சியாக அது அமைந்தது, தவிர்க்க முடியாதது, அது நடந்தது அப்படியே. ஆனால் இப்பொழுது அவர் செய்த காரியம் இருக்கு இல்லையா, இந்த காரியங்கள் நீங்கள் எல்லா பொருளையும் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் நீங்கள் போய் பெரியாரை போய் பார்க்குறாங்க. பெரியார் பிறக்கும் போதே பெரும் கோடீஸ்வரனாக பிறந்தவர். ஆனால் மிக எளிய மனிதனாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தவர். அவரை சந்திக்க பொழுது அவருடைய பொது காரியத்திற்காக அவர் பணத்தை தூக்கி அள்ளி வைத்தார். யார்? எம்ஜிஆருக்கு கொடுக்குறார். அதை நான் காணொலியாக போட்டிருக்கேன். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தந்தை பெரியார் கடைநிலை மக்களுக்காக செய்த காரியத்திற்கு அவர் செய்த காரியமும் இன்னும் இருக்கிறது. அரசியல் ரீதியாக நீங்கள் 1000 விமர்சனம் நம்ம பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி செயல்கள் இருக்கு இல்லையா, கொள்கை, அதைத்தான் போன காலையிலும் நான் சொல்லியிருந்தேன். தன்னுடைய திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை எழுதியும் பேசியும் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. அவரவர்களுக்கு தோணக்கூடிய அவரவர்கள் இடத்தில் இருந்து செய்யக்கூடிய அந்த காரியங்களை செய்வதற்கு காரியம் இருந்தால் போதும். அந்த வகையில் தான் எம்ஜிஆரின் வாட்சி இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களே, அவர் வாட்சி அழிந்து விடவில்லை. நீங்கள் கொண்டு போய் கல்லறையில் கேட்கக்கூடிய அந்த சப்தம் கங்கை அமரின் பீரோக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அந்த வாட்சி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லவில்லை. திரு கங்கை அமரன் அவர்கள் 3-4 நாட்களுக்கு முன்னால் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு கொண்டு போய் ஆறுதல் சொன்ன விஷயம், கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக அவரிடம் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அன்னைக்கு அவர் செய்த காரியங்கள் இருக்கிற ஒரு குழந்தையை தாளாட்டுவதைப் போல அவர் தன்னை ஆளாக்கியவர்களை அற்புதமாக அந்த தேற்றிய விதம் ஒரு கவிதையைப் போல இருந்தது. நல்லோர்கள் வசம் நல்லன் சேமை நடக்கும், அவருக்கு இயல்பாக அது செய்யும். ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாட்சி இன்றும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அது கங்கை அமரன் அவர் வீட்டில் இருக்கிறது. நானும் தலைவரோட அந்த எம்ஜிஆர் அவர்களோட நினைவு இல்லத்திற்கு சென்று இருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அவர் பயணித்த காரிலிருந்து அங்கிருந்து நான் 5000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களும் நான் வாங்கி வந்திருக்கிறேன். அங்கு இருக்கக்கூடிய தோழர் மகாலிங்கம் என்று நினைக்கிறேன்,
திரு மகாலிங்கம் அவர்கள் என்று அதை பராமரிக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் தான் எனக்கு இருக்கக்கூடிய மொத்த புத்தகமும் எனக்கு கொடுத்திருந்தார். அநேகமாக இந்த காணொலியை அவர் பார்க்கிற நேரம் வந்தால் கூட என்னை அறிவார். ஏன்னா நான் அவ்வளவு புத்தகங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த புத்தகங்களை வாங்குறதுக்கு கூட அங்கே ஆள் கிடையாது. ரொம்ப படிக்கிற விஷயங்கள் குறைந்து போய்விட்டது. இன்னும் மிக்க முறை இருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்ப்போம். அதில் தான் அந்த ஃபேவரைட் போட்டா, அந்த போட்டோ இடத்துல ஒரு இடத்துல உங்களுக்கு காட்டுறேன், நான் பாருங்கள் வேணாம். இதுதான் அது போட்டா, பார்க்குறீங்களா? இந்த வாட்ச் கட்டியிருக்கிறாரா? இந்த வாட்ச் தான் இந்த வாட்ச். இந்த இருக்கா, இதுதான். இதை வந்து சும்மா வெறும் வார்த்தையில் நம்ம வந்து போய் சொல்கிறது இல்லை, இது இல்லை. அதை எழுதிட்டு அவர் சொல்கிறாரு, நான் இதை வந்து சொன்னால் இதெல்லாம் தற்பெருமைன்னு நினைப்பாங்க. தற்பெருமை சில நேரங்களில் நம்ம கொள்ளலாம், தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு நடந்த விஷயத்தை, நாம் செய்த விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் பிறர் அறிய வேண்டும் என்கக்கூடிய செய்தி, அது மூலமாக 4 பேருக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் தற்பெருமை பேசுவதில் தவறே இல்லை. எம்ஜிஆர் அவர்களை குறை சொல்பவர்களும் உண்டு. பத்திரிகைகளில் விளம்பரமாக கொடுப்பார், செய்தியாக கொடுப்பார், தவறு இல்லை. கலைவாணரின் காரியங்களை பார்த்துத்தான் எம்ஜிஆர், எம்ஜிஆரின் காரியங்களை பார்த்தான் நடிகர் விவேக், விவேக்கின் காரியங்களை பார்த்தான் மயில்சாமி உள்ளிட்ட ஏராள மனிதர்கள் உதவிகள் செய்கிறார்கள். அந்த உதவிகள் செய்வதற்கு இந்த மாதிரி மாபெரும் மனிதர்களுடைய வரலாறுகள் முன்னுதாரணமாக இருக்கிற பட்சத்தில் அது தற்பெருமை என்றால் தற்பெருமை நீடிக்கட்டும், தவறே கிடையாது. அதுவும் போக நான் ஏன் அவருக்கு வந்து நான் செஞ்சேன் அப்படின்னு இப்போ தான் எம்ஜிஆர் தத்துவ ரீதியாக நான் எல்லாமே ஒரு கொள்கை இருக்கும். கொள்கை இல்லாமல் சும்மா வெறும் செய்த தானம்னா கோயில்களில் கூட அன்னதானம் நடக்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய செய்தியா? திருப்பதி கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்க நீங்கள் பார்க்குற கோயில்களுக்கெல்லாம் தானம் செய்வார்கள், நகை செய்வார்கள், எல்லாம் உதவி செய்வாங்க, அதெல்லாம் தானமா? அது கிடையாது. எந்த இடத்துல வாரான்னு சொல்கிறான்னு கேளுங்க. கங்கை அமரன் எனது மாப்பிள்ளைங்கிறார். யாரு? எம்ஜிஆர். எப்படி மாப்பிள்ளைங்கிறது? எஸ்எஸ்பி லிங்கம், பேரறிஞர் அண்ணாவின் மனம் கவர்ந்தவர். பேரறிஞர் அண்ணா எஸ்எஸ்பி லிங்கம் என்பவரின் வீட்டுக்கு செல்லும் அளவிற்கு நட்பு கொண்டாடியவர். எஸ்எஸ்பி லிங்கம் அவர்களின் வீட்டில் உணவு உண்டு செல்லக்கூடியவர் அண்ணா. எஸ்எஸ்பி லிங்கம் அவர்கள் வீட்டில் தங்கி செல்லும் அளவுக்கு உரிமை கொண்டாடியவர் அண்ணா. அந்த அண்ணா அங்கு சென்று வருவதால் கலைஞர் உள்ளிட்டவர்கள், நெடுஞ்செழியன் உள்ளிட்ட, மதியழகன் உள்ளிட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வகையில் எஸ்எஸ்பி லிங்கம் அவர் மகள் மணிமேகலை என்பவரைத்தான் கங்கை அமரன் காதல் திருமணம் செய்தார். எங்கள் அண்ணாவின் பிள்ளையை நல்லா கேட்டு பார்க்கணும். என்னுடைய தலைவர் அண்ணான்னு சொன்னார். எங்கள் அண்ணா விரும்பிய அண்ணன் எஸ்எஸ்பி லிங்கம் அந்த அண்ணனின் மகள் மணிமேகலை அவர்களை திருமணம் செய்ததால் கங்கை அமரனும் எனது மருமகன்தான் என்று சொன்னார். என் மருமகன் என்கின்ற வார்த்தையை சொல்லதோடு அவர் செய்யவில்லை. அண்ணாவை நேசித்த தொண்டனின் பெண் பிள்ளை வாழுகிறது என்ற காரணத்தினால் அரசு நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடங்களில் கங்கை அமரனுக்கு முழுமையான கலை நிகழ்ச்சிகளை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பினை கொடுத்தார். அதன் மூலமாக அந்த குடும்பத்திற்கு உதவி கிடைக்கும். அதாவது எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளவு புகழ் பெற்றவனாக இருந்தாலும், தாவீட்டு பிள்ளைக்கு தான் சொத்து கொடுத்து செல்வதைப் போல தான் நேசித்த, வாழுமறை சுவாசித்த தனது கொள்கை தலைவரான பேரறிஞர் அண்ணாவின் நண்பரின் வீட்டு பிள்ளையை திருமணம் செய்த மணிமேகலை என்பவருக்கு சீதனமாக கங்கை அமரனை மருமகனாக அறிவித்து அவர் அந்த காரியம் செய்தார். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. எம்ஜிஆர் சும்மா ஒரு விதத்தில் போறதில்லை, தான் கூட நேசித்தவர்களை நேசித்தவர், நேசித்தவர்களின் பிள்ளைகளை நேசித்தவர். அண்ணாவை எந்த அளவுக்கு நேசித்தார், பெரியார் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார். அவர் கொள்கை நிலைப்பாடுகள் அரசியலில் 1000 இருக்கும், அது வேண்டாம், அதுக்கு சில நிலைப்பாடுகள் இருக்கலாம். நீங்க இதை நினைச்சு பாருங்க. ஏன் அவர் வாட்சை கொடுத்தார்? காதை வச்சு கேட்கக்கூடிய வாட்சி இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே.
எம்ஜிஆரின் இதயம் துடித்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றும் இல்ல, நாளையும் அவருடைய புகழும் அவருடைய மணிக்கட்டில் ஒலித்த அந்த வாட்சின் சத்தம் கங்கைமரன் வீட்டில் ஒலிப்பது இதோ இன்று நமது யூனிவர்ஸில் ஒலிக்கிறது. இதை போலவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நல்ல செயல்களையும் அதுலேருந்து கற்றுக்கிட வேண்டிய நிறையா இருக்குல்ல, ஒவ்வொருத்தங்கிட்ட நம்ம கற்றுக்கணும் இல்லையா, அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம் தோழர்களே. நாளை ஒரு முக்கியமான செய்தியை, இதை விட ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல இருக்கிறேன். சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்கள். மீண்டும் வணக்கம்.